வணக்கம். யாருக்கு தேவையில்லாததாக இருக்கலாம், இல்லை தேவையானதாக இருக்கலாம், எனக்கு தெரியல. சும்மா என்னோடய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நான் போடுற எல்லா வீடியோவில் அதிகபட்ச வீடியோக்கள் அனுபவத்தை பகிர்றதாக தான் இருக்குது. என் கணவருக்கு ஒரு 2 வாரமாக இருமல், சளிங்க, விடாத இருமல். நார்மலாக அவர் இங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. நுரையீரலையும் கொஞ்சம் இழைப்புக்காக இந்த பஃப் அடிப்பாங்களா, அந்த மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த மாத்திரை அடித்தா கொஞ்சம் மூச்சுக்குள்ளர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு அவர்கிட்டே போயிட்டு அவர் ஆவி பிடிக்கிறதுக்கு கொடுத்துட்டார் மருந்து. வீட்டில் ஆவி பிடிக்கிற மிஷின் இருக்கா, அதில் அந்த மருந்தை ஊற்றினோம்னா அது ஆவியாக போய் கொஞ்சம் மூச்சு விடுறது நல்லாயிருக்கும். அதையும் பண்ணிகிட்ருக்காரு. நான் பார்த்தேன், சரி ஒன்றும் சரியாகலையே இப்படி இருக்காருன்ட்டு ஒரு 4 நாள் 1 வாரம் கழிச்சு நினைக்கிறேன். நான் இன்னொரு டாக்டரை மாட்ட கொண்டு போய் காட்டினேன். அவங்க நுரையீரலுக்கு டாக்டர். முதல்ல பார்த்தவர் பொது மருத்துவம், அவர் வேறு எதுலையா ஸ்பெஷலிஸ்ட். அவர் வீட்டுக்கிட்டே இருக்கிறனாரு, ரொம்ப தூரம் அலைய வேண்டான்ட்டு பார்த்தது. இவங்க நுரையீரலுக்கே பார்க்குறாங்க. சரி பார்த்தாங்க. நான் இதே மருந்துகளை தான் அவங்க கொடுத்துருக்காங்க, வேறு மாற்றி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆவி பிடிக்கிறது இங்கே ஒரு மாத்திரை வச்சு இப்படி அடிக்கிறது, அப்புறம் வேறு மாத்திரைகள். அவருக்கு ஒன்றும் சரியாகல. ஏன்னா 10 நாளாக இருமிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு முடியலை, வேறு எதாவது பண்ணணும்னு ஒரு மனசு. அப்போனா ஜிஹெச் தான் போகணும். ப்ரைவேட்லன்னா ரொம்ப காசு ஆகும் அப்படின்ட்டு எங்கேயும் போய் சேர்ந்துடவும் கூடாது. நமக்கு என்ன பிரச்சனை அதுக்குரிய இடத்துக்கு போனால் தான் நமக்கு நேரடியாக தீர்வு கிடைக்கும். இல்லாட்டி நாங்களாம் ஒரு தடவை போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் அதுக்குரிய டாக்டர் கிடையாதா, வெளியிலேருந்து வரவழைச்சாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வெளியிலேருந்து வந்து போகிறத எல்லா ஆஸ்பத்திரியுமே டாக்டர் நார்மலாக ஏதோ ஒன்றில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். அப்புறம் வேறு விஷயங்களுக்கு வெளியிலேருந்து வரவழைக்கணும். அந்த மாதிரி இருந்து சரி ஒரு அர்ஜென்ட்டு. நான் கோயம்புத்தூர் 2 பேரும் போயிட்டு அவர் திரும்பி வந்துட்டார். சரி ரெஸ்ட்டில் இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்குள்ளே அவருக்கு இருமல் ரொம்ப கஷ்டப்படுத்தவும் எங்கேயா போய் சேர்ந்துடணும்னு தோணிடுச்சு. ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு பயம். ஜிஹெச்சில் தான் நிறைய வசதிகள் இருக்குதுன்னு நான் கூகுளில் தேடி பார்த்தேன். மிஷின்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. தென் தமிழகத்தில் இங்கே தான் இருக்குது இந்த மிஷின்லாம் அப்படின்றாங்க. அந்தளவுக்கு நோயை துல்லியமாக கண்டறியிறது, அப்புறம் நுரையீரலுக்குள்ளே ஏதாவது போயிடுச்சுனாலும் அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். அப்புறம் அவர்கிட்ட ஜிஹெச்லேயே சேருங்கன்னு சொன்னேன். நான் வந்துக்கிறேன்னு சொன்னேன். இல்லாட்டி சேருங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு தயக்கம். இப்போ எப்போயுமே நமக்கு நிறையா நோயினால் பயங்கரமாக அவதிப்படுவோம். நம்ம இப்போ போனோம்னா நம்மளை அட்மிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பி தான் போவோம் ஜிஹெச்சுக்கு. போனோம்னா நான் அப்பயே ஒரு அரை நாள் ஆக்கி விட்ருவாங்கல்ல. ஃபஸ்ட்டு டாக்டர் பார்ப்போம், அப்புறம் அவர் ஏதாவது டெஸ்ட்டு எழுதி கொடுப்பாரு, அப்புறம் அங்கே போய் டெஸ்ட்டுக்கு போகணும். சில நேரம் அந்த டெஸ்ட்டுங்க ரிசல்ட்டு நாளைக்கு வாங்க, இல்லை நாள் கழிச்சு வாங்கன்னு கூட அனுப்புவாங்க. இந்த டெஸ்ட்டுகளை பொறுத்து. சிம்பிள் டெஸ்ட்னால் வெயிட் பண்ணணும், வாங்கிட்டு வந்துடலாம், இல்லாட்டி லேட் ஆகும். அப்போ அந்த டெஸ்ட்லாம் நமக்கு மாத்திரை கொடுப்பாங்க. சாதாரணமாக ஒரு பிரச்சனைனா சும்மா ஒரு பேராசிட்டமல் ஏதோ ஒன்று சத்து மாத்திரை கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. எக்ஸ்ரேலாம் எடுக்க வேண்டியதுங்களா, அதுக்கு நேரம் ஓடிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஏற்கனவே எல்லாமே பண்ணியாச்சு. எக்ஸ்ரே பண்ணியாச்சு, ப்ளட் டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியிருக்கு. ஓரளவுக்கு நோய் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ இப்படியே டாக்டர்கிட்ட போனாலும் அதை அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு நோயாளி என்ன நிலமையில இருக்காங்கன்றதை வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போக விரும்ப மாட்டோம். அங்கே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்கும்போது அந்த நோயாளிக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என் கணவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இங்கே போனோம்னா நமக்கு இப்போ நம்மளே ஒரு 10 நாளைக்கு மேலே இருமிக்கிட்டு கிடக்கும். இன்னமும் நம்ம இங்கே லேட் பண்ணோம்னா சரியாக வராது. ஜிஹெச்சுக்கு போனால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க, அவர் 2 நாள் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அப்புறம் கடைசியில் போய் அப்பல்லோவில் சேர்ந்துறாரு. என்கிட்ட தான் கேட்குறாரு, வேறு எதுக்குள்ளே பேசுகிறது. அப்பல்லோவுக்கு போனால் ஏதாவது ஃபஸ்ட்டு நான் பெட்டில் சேர்ப்பாங்கன்னு நினைக்கல, என்ன நடக்குது பார்ப்போம் தான் நினச்சேன். உனக்குமே 10,000 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. சரிட்டு நாங்கள் அங்கேருந்து ஜிபே பண்ணி விட்டு கட்டிட்டாங்க. நான் இவர் காலையில் கட்டிட்டு சேர்ந்துட்டாரு. நான் சாயந்தரமாக வரேன், நைட் ஆகிடுச்சு. நான் வரும்போது ஒரு வார்த்தை என்ன செலவாகுன்றதை சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்கள தானே இருக்காங்க. அப்போ இவங்களால் இந்த பணம்லாம் கொடுக்க முடியுமா? 10,000 ரூபா கட்டினா தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்லும் பட்சத்தில் அப்போ மச்சதையும் சொல்லணும்ல, மிச்ச காசுகளுக்கெல்லாம் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்கல. நான் எப்படி கேட்குறது, எதுனாலுமே உள்ளே நுழைஞ்சிட்டோம், நம்ம டிஸ்சார்ஜ் ஆனால் தானே நோயை அறகுறையை விட்டுட்டா கிளம்ப முடியும். சொல்லவும் இல்லை. நான் ஒரு கணக்கு நினச்சிருந்தேன், ஒரு 25 ரூபா வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பெட்டு 2,700 ரூபாயா, பெட்டு வாடகை 2,700 ரூபாயா. இந்த எல்லோரும் கலந்துருப்போம்ல அந்த பெட்டு, புது வார்டு. அதோட சரி அப்படின்னு நினச்சிருந்தேன். பெட்டு வாடகை இவ்வளோ வந்துருக்கும், டாக்டர் ஃபீஸு மெடிசன்களை வந்துருக்கும், நான் ஒரு 25 ரூபா தான் வரும் அப்படின்னு நான் நம்பியிருந்தேன். அப்புறம் நேற்று போய் பில்லை கட்டும்போது 39,600 சில்லற அப்படின்னு காட்டியிருந்தாங்க. 10 ரூபா முன்னாடி கட்டியிருந்தனால மிச்சம் 29,600 சில்லற அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இது ஒரு ரொம்ப சிவியரான விஷயம் இல்லை, ஒரு அளவுக்கு மீடியமான விஷயம். இதுக்கு ஒரு நார்மலாக வெளியில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம்னா நமக்கு ஒரு 20,000 வந்தாலே அது பெரிய விஷயம். அதோட சரி அப்படின்னு வந்தாச்சு.
இது என்னன்னா அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கு. அரசாங்கம் வந்து சாதாரணமாக இன்றைக்கி எனக்கு 2 நாளாக காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு வர நோயாளியும் ரொம்ப நாளாக அவதிப்பட்டிருக்கிற நோயாளியும் ஒன்றாவே ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிரிவு வச்சுட்டாங்க. மதுரையிலே பார்த்தீங்கன்னா எலும்புக்கு ஒரு பிரிவு, ஒவ்வொன்றுக்குமே பிரிவாக இருக்குது. அவ்வளோ கட்டடத்தை கட்டி கொடுத்தாங்க. ஆனால் ஆரம்பிக்கிறது மட்டும் எப்பயும் போல் அந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே தான் போகணும். அங்கே தான் போய் சீட் எடுத்து அங்கே தான் போய் டாக்டரை பார்த்து சுற்றி அடித்து ஒரு பாயிண்ட்டாக வரணும்னு முன்னாடி என்ன மெத்தட் இருந்துச்சோ அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் டேரெக்டாக ஒரு நோயாளி நுரையீரல் பிரச்சனைனால அவதிப்படுறாங்களா நேராக அப்படி தான் இருக்கணும். நான் அதுதான் போய் பார்ப்போன்னு நினச்சேன். நேரில் நம்ம போனால் தானே அதே அனுபவமாக எடுத்து பேச முடியும். அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. கணவர் அப்போலோவுக்கு போயிட்டாரா, அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. நேரடியாக நம்ம அந்த பிரிவு எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம அங்கேயே போயிட்டு பேசி பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இவருக்கே பயமாயிருது. போனால் நம்மளை இப்படி அலக்கழிச்சிருவாங்க, ட்ரீட்மெண்ட் கிடைக்காது, மெதுவாக கிடச்சா நான் 2 நாள் கழிச்சு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. என் தங்கச்சிக்கே ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால கஷ்டப்பட்டேன். அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு என்னென்னு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ப்ரைவேட்டில் ஒரு 2 நாள் இருந்தால் நிறைய காசு. ட்ரீட்மெண்ட்டே அவங்க ஆரம்பிக்கல, சும்மா தங்குறதுக்கு காசு கொடுத்த மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு பிடிபடல என்ன பண்ணுறதுன்னு. அதோட கிளம்பி தான் ஜிஹெச்சில் போய் சேரும்போது கூட எப்படி சேர்ந்தோம் அங்கேயே சொல்லி அனுப்புனாங்க. இதில் மீனாட்சி மங்கல ஒரு அம்மா சொல்லிச்சு, அவசர கேஸில் சேருங்க, காசு கொடுத்து அவசர கேஸில் சேர்த்து விட்ருவாங்க, சேருங்க அப்படின்னு சொல்லிச்சு. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எத்தனை 15 வருஷம் இருக்கலாம். 2005 4 அப்படி தான் இருக்கும். அந்த நேரம் நடந்தது. அப்போ சரின்ட்டு வேறு நம்ம நார்மலாக ஒரு டாக்டர் போட்டு அப்படியே 3 ஆண்டுக்கிட்ட அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவசரத்தில் காசு கேட்டாங்க. எவ்வளோ 400 ரூபாய் என்னமோ 450 ரூபாய் கேட்டாங்க. எங்கள் அந்த நேரம்லாம் அது ரொம்ப பெரிய காசு. கொடுத்துட்டு போனோம். போய் சேர்ந்தா அங்கே ஒன்றுமே இல்லை. நாங்கள் போய் சேர்ந்த அன்றைக்கி வந்து சனிக்கிழமை தான் நினைக்கிறேன். சனியாக வெள்ளி நைட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு கிழமை இந்த லீவு நாளில் வந்து மாட்டிக்கிட்டோம். மறுநாள் டாக்டர் யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல். அங்கே ஃபுல்லாகவே நாங்கள் இருந்த இடம் ஃபுல்லாகவே சூசைட் கேஸு. அதாவது சூசைட் பண்ண முயற்சி பண்ணி அவங்கள காப்பாற்றி வச்சுருப்பாங்க. பெட்டெல்லாம் உருப்படியாக கிடையாது. கொஞ்சோண்டு பெட்டு கிடந்துச்சு, எல்லாம் தரையில் உருண்டுக்கிட்டு கிடந்துச்சு. தங்கச்சிக்கு வந்து முடக்குவாத பிரச்சனை இருந்தனால தரையில் உட்கார எழுந்திரிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் தரையில் தான் கிடந்துச்சு. சும்மா தரையில் கிடந்துக்கிட்டு அவங்க பாத்ரூம் வசதி படுமோசமாக சொன்னார். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நான் கடைசியாக எப்போ போனேன் அவங்க இல்லை போனாலும் இப்போ நம்ம மதுரையிலே இருக்கனால அங்கே உள்ள பாத்ரூமை யூஸ் பண்ணுறது வேலை இல்லை நமக்கு. ஆனாலும் அப்போ இருந்த நிலைமைக்கு இப்போ பரவாயில்ல நினைக்கிறேன். அப்போ ரொம்ப வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லுகளை யூரின் ஸ்மெல்லை தாண்டி ஏதோ ஒரு ஸ்மெல் அடிச்சிட்ருக்கோம் அப்படி இருந்துச்சு. அது மாதிரி ஒரு நோயாளி கடுமையாக கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை ரொம்ப முடியல தங்கச்சிக்கு. அவள் நினச்சா போனால் நம்மளை பெட்டில் சேர்த்துக்கிடுவாங்கன்ட்டு. ஆனால் மாத்திரை வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. முடக்குவாத பிரிவில் மாத்திரை வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறுமனே மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. பெட்டில் சேர்த்துக்கிறத பற்றி எதுவுமே நடக்கலை. இவங்க ரொம்ப கொடுமையாக இருக்கும்போது பெட்டில் ஒரு 2 நாளைக்கு வச்சு பார்த்து அனுப்புனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறாங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. முடக்குவாதம் பற்றி ஒரு விழிப்புணர்வு எதுவுமே கிடையாது. நிறையா பேருக்கு அந்த பிரச்சனை ஏன் வருது, என்ன தான் பிரச்சனைன்னு தெரியாது. அதிலே பார்த்திங்கன்னா எலும்பு டாக்டர்கிட்ட பார்க்கக்கூடாது. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு முடக்குவாதையெல்லாம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, முடக்கியல் துறையாக அந்த மாதிரி டாக்டர்கிட்ட தான் நம்ம போய் பார்க்கணும். ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றாங்க. அவர் ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, விதவிதமாக இருக்குது. அப்படி நிறைய டீட்டெயில். நம்ம வீட்டிலேயே ஒரு நோய் வந்து அப்புறம் நம்மளால் எவ்வளோன்னு அலைஞ்சா அப்புறம் தான் அந்த நோயை பற்றி தெரியுது. எதுக்குடான்னு வருது. இதெல்லாம் வந்து மரபணு கோளாறுனால வரும், மரபணு ரீதியாக வர்றது தான். இது வந்து ரேரான பிரச்சனை. நம்ம இவங்களுக்கு டிடிக்கு வந்ததும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸு, நம்ம மும்தாஜுக்கு வந்ததும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான். அப்படியே கொடுத்துறாங்க. இன்சூரன்ஸ் வாங்க முடியல, இன்சூரன்ஸுக்கு வந்து வழி இல்லை. நாங்கள் இன்சூரன்ஸ் எதுவுமே போடலை. அதான் கலைஞர் காப்பீடு அட்டை இருக்குல்ல அப்படின்னு இருக்கிறது. கலைஞர் காப்பீடு அட்டையெல்லாம் இங்கே தான் செல்லு. இதில் வந்து இதயம் அப்போலோவில் பார்த்தீங்கன்னா இதயம் சம்மந்தமான பிரச்சனை, சிறுநீரகம் பிரச்சனை, அப்போ புற்றுநோய்க்கு இந்த கதிரியக்க சிகிச்சை கொடுக்குறாங்களா அது, கல்லீரல் பிரச்சனை, இதுங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, மோடி அவர்களோட ஏதோ ஒரு திட்டம் இருக்கே காப்பீடு திட்டம்னு பார்த்தா 70 வயசு மேற்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். 70 வயசு மேற்பட்டவங்களுக்கு, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது போல். சரி, அப்போ இந்த நடுவால் இருக்கிற ஜனங்க என்ன செய்வாங்க, நாங்கள் காப்பீடு வசதி இல்லாமல் நோயால் அவதிப்படுறவங்களுக்கு என்ன தான் வழின்னு தெரில. அதுக்கு இதுதான் கொஞ்சம் அரசாங்கம் தான் கொஞ்சம் கருணை கண் காட்டணும். அரசாங்கம் வந்து ஒரு பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவுக்கு டேரெக்டாக அந்த நோயாளி போக வேண்டியது. ஏற்கனவே அவங்க எடுத்த டெஸ்ட்டுகளை வச்சுட்டு அவங்களை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். அவங்க உடனடி நிவாரணம் கிடைக்காம தான் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. வெளியில் போய் காசு என்ன கடனாளி ஆகணும். அந்த கடன் சாமானியத்தில் தீர போகிறதில்ல. அதனால ரொம்ப சிவியர் கேஸ்க்கு மட்டும்தான் இல்லாமல் இதுவும் சிவியர் கேஸ் தானே, ஒருத்தவங்க விடாமல் கஷ்டப்படுறது. இது அவருக்கு இது கூட இல்லை, டிபி எதுவுமே கிடையாது.
ஏன்னா இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க, நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதனால் இது மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு நினப்பு. அதனால் இதை பேசி வச்சுருக்கேன். ஒரு இடங்களுக்கு போக போக தான் வாழ்க்கையோட ஒரு பகுதியும் தெரிய வருது சொல்லலாம். சித்த மருந்து நல்லா வேலை செய்யணும். இந்த மனுஷன் வந்து சித்த மருந்தை தான் வாங்கி போட்டு நிறையா காய்ச்சி பிடிச்சிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சாப்பிட்டுட்டு அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுவே ஒரு வேளை கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒத்துக்காமல் போயிடுச்சோ அப்படின்னு கூட டவுட்டாக இருக்குது எனக்கு. நாங்கள் சித்த மருத்துவத்துலேயும் பார்த்துருக்கோம். அந்த ஒரு பேர் வந்து கிடையாது, வர்மா ஆயுர்வேதா. ஃபோனை போடுவாங்க, கூப்பிடுவாங்க, டாக்டர் வந்து 1 நிமிஷம் பார்ப்பார். அங்கே காற்று கிடக்கணும் இங்கே மதுரையில். அண்ணா இதில் நீதிமன்றத்துக்கு எதுக்கு எங்கேயோ இருக்குது. அப்புறம் 1 நிமிஷம் பார்த்துட்டு எந்த எழுதி கொடுப்பா சிட்டா. இங்கே பணம் என்றதுக்கு தான் மிஷினெல்லாம் வச்சு பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வர்ற நோயாளி குணமாயிட்டாங்களா, எப்படி இருக்காங்க, எது ஆனால் சொல்கிறது நாங்கள் வந்து அப்படியே உங்களோட கனெக்டாகவே இருப்போம்பாங்க. பிடிங்கிங்க அது என்ன பிடுங்குறாங்கன்னா பணம் தான் பிடுங்குறாங்க. அந்த ஆள் டிவியில் வந்துட்டு இன்னும் வர்றாரு அப்படியே சாமியார் மாதிரி ஆக்ஷனை கொடுத்துக்கிட்டு. இவங்க இந்த சாமியார் வேஷம் போடுறதே நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு தான். எல்லோரும் தான் பக்தியாக இருக்கும், எல்லோரும் தான் பட்டையை போடுறோம், எல்லாம் தான் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்ஷனை கொடுக்குறதே வந்து நம்ம நினைப்போம், ஒருத்தர் கடவுளை கும்பிட்றவனா தான் கொஞ்சம் உண்மையாக இருப்பேன், நியாயவாதியாக இருப்பேன் அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். அதுக்காண்டி அந்த வேலை பண்ணுறது. இந்த வர்மாலாம் அந்த மனுஷனை நான் பார்க்கும்போது வடச்சட்டிலேருந்தே 4 பொருளை போட்டு வறுத்துக்கிட்டு அவர் செய்கிறத பார்த்தா கடை ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்குள்ள ஒரு வைத்தியம் சொல்கிறாரு, பரவாயில்லையே அப்படின்னு தான் நினச்சிட்டு போனோம். அங்கே போனால் நம்ம ஒரு சிவியர் பிரச்சனைக்கு போனால் கூட காற்று கிடக்கிறது ஒரு பக்கம் 100 பேரையாவது சேர்த்துட்றாங்க. முகாம் வாரத்துக்கு இந்த மாதம் இங்கே வராரு அங்கே பிடுங்குறாருன்ட்டு அவங்க எல்லோரும் சாயந்தரம் வரையும் காற்று கிடக்கணும். நமக்குள்ள போனால் அந்த சும்மா அப்படி பேருக்கு ஏதோ அந்த சாமியார் விஐபி தரிசனம் மாதிரி ஆக்கிடுறது. கொடுக்குற மருந்துகள் அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க என்னன்னு ஒரு கால் பண்ணி விசாரிக்கிறதே கிடையாது. வாங்க நேரில் போய் என்ன பிடுங்க முடியாது, அதே 1 நிமிஷம் வா சொல்லு ஓடு. இதில் ப்ரைவசி வேறு கிடையாது. எத்தனையோ பிரச்சனையோடு வராங்க, வேடிக்கை பார்த்துட்டு மற்ற பேஷண்ட்டுங்க. இப்போ எப்பயுமே ஒரு பேஷண்ட்டை என்ன செய்வாங்க, ஒரே ஒரு பேஷண்ட்டை உள்ளே அனுப்புவாங்க. துணைக்கு இருக்கிறோம் எந்த ஆஸ்பத்திரிக்குள்ளேயும் டாக்டரை பார்க்கணுன்னா அந்த ரூமில் டாக்டர் மட்டும்தான் இருப்பார், துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது வந்து நிற்பாங்க. மற்றபடி டாக்டரு பேஷண்ட் இவங்க மட்டும்தானே இருப்பாங்க. இங்கே ப்ரைவசியே இருக்காது. ஊரே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு 10 பேராக சுற்றி நிற்பாங்க. ஒருத்தர் உட்காந்துருக்கிறதுக்குன்னு இன்னொருத்தர் அங்கே உட்காந்துருப்பார், இவர் பேசுறதுக்குன்னா ப்ரைவசியே இல்லை. ஒரு நோயாளிக்கு கண்டிப்பாக ப்ரைவசி அதுவும் கிடையாது. அதுங்கள்ட்ட ஒழுங்காக இவர் டீட்டெயில் கேட்குறதும் கிடையாது. அப்படியே மொட்டையாக டப்புன்னு 2 வாரத்தை பேசி அனுப்பிடுவார். ஆனால் டிவி முன்னாடி பக்கமாக பேசிகிட்டு இருப்பார் இந்த ஆள். இந்த மாதிரி ஒரு 4-5 டிக்கெட்டை பார்த்தாச்சு, நவீன் பாலாஜிலாம் பார்த்துருக்கோம். எல்லாமே பணம் பிடிங்கியல் தான். அதுக்கு ஆங்கில மருத்துவம்லாம் வந்து உறுதி செய்யப்பட்ட மருத்துவம். ஒன்று டெஸ்ட் பண்ணி இது எப்படி இருக்குது, இது என்ன வேலை செய்யுது. இப்போ ஒரு இலையில் ஒரு ட்ரீட்மெண்ட்னா அந்த இலையில் எந்த பகுதி அப்படின்னு எடுத்து அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அப்படியே இலையவே அரைச்சி கையில் கொடுத்துருவாங்க. எதுனாலுமே முழுசாக தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் பழைய காலத்துக்கு அதெல்லாம் ஒத்து வந்துச்சு. இப்போதைக்கு சித்த மருத்துவம் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், ஒரு சுக்கு காப்பி போட்டு குடிக்கிறோமா, அதுதான் சித்த மருத்துவம். ஒரு இஞ்சிய உணவுகளில் சேர்க்குறோமா, வெள்ளைப்பூடு மிளகு சேர்க்குறோமா, அவ்வளோதான் சித்த மருத்துவம். இதை தாண்டி இதுங்கக்கிட்ட வாங்கி தின்னு என்னமோ ஆக போகிறது, காசு தான் கரையும். அது ஒரு அந்த அந்த மருந்தோட காஸ்ட் செலவு என்ன இருக்கும், ஒரு 50 ரூபா செலவாகிற பொருளை 500 ரூபாய்க்கு விற்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு வரி கட்டுறாங்களா, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியல. ஒரு நாளைக்கு இப்போ அவ்வளோ கொள்ளையாக பணம் அள்ளுறாங்களே, அதுக்கு இவங்க ஏதாவது ப்ராப்பராக ஏதாவது கொடுக்குறாங்களா, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேதாலெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆங்கில மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. ஏன்னா அது உறுதி செய்யப்பட்ட மருத்துவமாக இருக்கிறதுனால. இவங்களோட உண்மை நமக்கு புரிஞ்சுட்டு நம்ம போகாமல் இருந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கூட இந்த மாதம் ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம வரலங்கன்னு சொல்லிடுவோம். அடுத்த மாதம் ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம வரலன்றோம். இப்படியே கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, வரலன்னு சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க. சரி விட்டுட்டாங்களே பரவாயில்லையான்னு நினச்சா எனக்கே வரணும் மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மாதம் வருகிறார் மருத்துவர் மதுரைக்கு இத்தனாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. பாவம் அறியாத ஜனங்க நிறையா கடன் வாங்கிலாம் செலவழிக்கிறாங்க. நான் நவீன் பாலாஜிட்டையும் பார்த்துட்டேன். ஒருத்தவங்க மஞ்சகாமலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, 70,000த்துக்கு மேலே ஆச்சான். அது மாதிரி கடன் வாங்கியும் செலவழிக்கிறாங்க.